ஹாய் ஹாய். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய ரீல்ஸ் shorts. போட்டு பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட் டைமாக ஒரு வீடியோ போடலான்னு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ Q&A நான் ஒரு ஸ்டோரி வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நிறைய கேட்டிருந்தீங்க. ரொம்ப பழைய பழைய இதுக்கு முன்னே என்னோடய பழைய ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வீடியோ போடுறேன்னு சொன்னேன், என்னால் போட முடியல, போட சான்ஸும் கிடைக்கல. இப்போது ஒரு ஐடியா வந்துச்சு, அதுக்கு பார்ட் 1 பார்ட் 2 போடலான்ட்டு. பார்ட் 2ல் வந்து திரும்பவும் ஸ்டோரி வைப்பேன், திரும்பவும் நீங்கள் கேளுங்க. பார்ட் 1க்கான வீடியோவை முடிச்சிருவோம். அதாவது இந்த வீடியோ ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்த வீடியோ ரொம்ப நான் அறிவு போட என்ன சொல்றான் பாருங்க. இது அதுதான். அதான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ்னால் கார்த்தி ப்ரோ படிப்பார். வணக்கம். உங்கள் யூடியூப் சேனல் நேம் என்ன ப்ரோ? இது வந்து நீங்கள் கேட்கலாம், யூடியூப் என்ன பறக்கானது? நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று கிடையாது. ஃபஸ்ட்டு அதுதான் நான் அது உங்களுக்கு அப்பா ஸ்க்ரீனில் காட்டுறேன். அப்போ அந்த டைமில் ஒரு சேனலே கிடையாது. ஆமாம், சேனல் இருந்துச்சு, ஆனால் பெருசாக இப்போ அது வந்து யூடியூப் சேனல் நேம் என்ன, ஜீவா அஃபிஷியல் நாட் 7. இதான். ஆமாம், தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். அண்ணா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? பிஎம்சி ஸ்கூலில் படித்தேன், ஸ்டேட் போர்டெலாம் படித்தேன். உங்களுக்கு எப்போ மேரேஜ்? டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. இப்போ வந்து சொல்லுங்க. நான் தேர்ட் இயர் தான் படிக்கேன். அதுக்கடுத்து அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு பார்த்துக்கலாம். தேர்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன். உங்களை மீட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாமே, அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. வாட்ஸ் யுவர் ட்ரீம்? இதை நோக்கி ஓடுற ஜிஆர் ட்ரீம் எல்லா பசங்களுக்குமே இதுதான். ஒரு தேர்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கும் போகணும். எனக்கு என்னென்னா ட்ரீம்னு சொல்ல முடியாது, வர்றதை பண்ணிட்டு எப்படி போவேன். நான் இப்போது விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன். எனக்கு இந்த எடிட்டிங் போக இஷ்டம். இந்த ஃபீல்டில் என்ன கிடைக்கோ போக வேண்டியதான். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? இது ஒரு பெரிய கொஸ்டின். எல்லாம் அதிகமாக கேட்குற கொஸ்டின் தான். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, சிங்கிளா, கமிட்டடா, யார் பண்ணுறீங்க, பண்ணுறீங்களா, ஜீவா ப்ரோ இப்படிதான் வருது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன இல்லை அப்படியே சொல்லுவேன். யார் இது வந்து காமன் கொஸ்டின் தான், யாருமே கேட்கறது. ஆக்சுவலாக லவ் பண்ணுறீங்களானா அதிகமாக அந்த கொஸ்டின் இதானே. ஆமாம், லவ் பண்ணுறீங்களா, கமிட்டடா, இதுதான் இதான். இப்போ லவ் பண்ணுறீங்களாங்கிறதுக்கு ஒரு அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இது லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க வந்து அது ஒரு பெரிய கதை. ஆனால் லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ அது செட் ஆகலைங்கிறது தான் உண்மை. அதுக்கு போக விளக்கம் கொடுத்தேன். ஓகே ப்ரோ, நான் உங்கள் பிக் ஃபேன் ப்ரோ. நீங்கள் ரீல்ஸ் தவிர்த்து வேறு எதுவும் பண்ணுறீங்களா? இது வந்து எல்லாருமே கேட்குறாங்க, ரீல்ஸ் சும்மா ரீல்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கீங்கன்னு. நான் வந்து காலேஜுக்கும் போகிறேன், அதுக்கப்புறம் ஸ்டுடியோவில் ஒர்க் பார்க்கேன். கிடைக்கிற டைமில் ரீல்ஸ் எடுப்பேன். காலையிலே எழுந்துச்சி போகிறது, அது போக ஈவினிங் வந்து ஸ்டுடியோ போகிற கேப்பில் அந்த 1 hour இது ரீல்ஸ் எடுக்கிறதுல எனக்கு டைம் கிடைக்கும். அண்ணா நீங்கள் சிங்கிளா, கமிட்டடா? இது லாஸ்ட் ரெண்டாவது கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் எங்கே இருக்கீங்க? தூத்துக்குடி. எனக்கு பங்காளி எந்த ஊரு சொன்ன? தூத்துக்குடியா? பாத்திவனை தூக்கி தூர ஓட்டுருவாங்க. அது யாருக்குமே அவ்வளோவா அந்த ஒரே தூத்துக்குடி தானா? தூத்துக்குடியா? எனக்கு தெரியாது பாரு. இல்லை, அது கேட்டிருப்பாங்க. அதுதான் நானே அவங்க தூத்துக்குடி தான் எனக்கு. உங்கள் நம்பர் வேணும், தருவீங்களா? சொல்கிறேன். சொல்லிட்டான், நம்பர் சொல்லிட்டான். உங்கள் ஃப்ரெண்ட் ஆகலாமா? ஆகலாமா? ஓகே. அப்படின்னா ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். சொல்கிறது ஆன் ஸ்க்ரீனோட ஆஃப் ஸ்க்ரீன் நல்லா ஜாலியாகவே இருக்கும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் கட் பண்ணி, இந்த வீடியோ ஆன் பண்ணுறதுனால டீசெண்டாக பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணுவீங்களேன். ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தீங்களே, ஃபோட்டோகிராஃபரா? உண்மையாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபியும் பண்ணுவேன், வீடியோகிராஃபியும் பண்ணுவேன். எல்லாமே சைடில் பண்ணிட்டா இருப்பான். ஆமாம். எப்போல்லாம் போர் அடிக்கோ அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க? உங்கள் லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய காமெடி. லைஃபே காமெடி தான். அது போர்டு அடித்தா நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன்.
போர் அடிச்சா அதான் போர் அடிச்சா ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன், இல்லைனா போர் அடிச்சா ஃப்ரீ ஃபயர் தான் விளாடுவேன். வாட் இஸ் யுவர் நேம் சேட்டா? நேம் ஜீவா. இந்த கொஸ்டின் கேட்டவனுக்கு நான் ஒன்று கேட்குறேன். பேரு கூட தெரியாம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேலே டீம் என்ன மேட்ச் தெரியாம ஜீவான்னு பேர் போட்டிருக்காங்க. இல்லை அவங்க ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஃபுல் நேம் போடவே இல்லையே. ஃபுல் நேம் வந்து ஜீவா ஜெபஸ்டின். நீங்கள் எங்கே படிச்சீங்க, இப்போ என்ன படிக்கீங்க? நான் வந்து பிஎம்சியில் கம்ப்யூட்டர் காமர்ஸ் படித்தேன். இப்போ வந்து காலேஜில் விஸ்காம் படிக்கேன். ஓகே, விஸ்காம் தேர்ட் இயர். தேர்ட் இயர். ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணுவியா கிராஷ்? பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணிடுவோம். நன்றி நன்றி நன்றி. ப்ரப்போஸ்னா இல்லைங்க, வந்து எனக்கு சாப்பிடே காசு இல்லை. உங்கள் அளவுக்கு ரீசன் சொல்லுங்க ப்ரோ. சோப்பு தவிர ரெடி போட்டது இல்லை. என்ன டெவல் விளம்பரமா? போ அங்கிட்டு போ. அடுத்து, யூ ஆர் சோ கியூட் ப்ரோ, லவ் யூ சோ மச் அண்ணா, நான் உங்களை பெரிய ஃபேன். தேங்க்யூ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ப்ரோ, நீ ஹேர்க்கு என்ன யூஸ் பண்ண? நெக்ஸ்ட் ஹேர் கட் பண்ணும்போது வீடியோ போடுறோம். எல்லாரும் கேட்குற கொஸ்டின் தான். ஹேருக்கு வந்து ஒன்றுமே யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவாது ரொம்ப ரேராக ஆயில் தேய்ப்பேன். அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான். ஹேருக்கு அவ்வளோ யூஸ் பண்ணுவேன். ஹேர் கட் என்ன, நீங்கள் லோ ஃபேட் தான் போடுவோம், அவ்வளோதான். வேறு எதுவும் அடுத்த வீடியோ போடுறேன். அதுக்கு ஹேர் கட் வீடியோ போடுறேன். ஹேர் கட் ஒரு வீடியோ போடுறோம். ஆமாம், அது பண்ணுவோம். ஓகே, பண்ணா பண்ணுவீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. இப்படி டிக். ஹாய் சேட்டா, ஐ ஆம் மலையாளி இன் கேரளா. மை நேம் பூர்ணிமா, ப்ளீஸ் ஒன் ஹாய். ஹாய் பூர்ணிமா. ஹாய் பிரதர், யூ ஃப்ரம் டெல் மீ யூ ஆர் மை க்ரஷ். நீங்கள் க்யூட்டாக அழகாக இருக்கீங்க, உங்கள் ஸ்மைல் க்யூட்டாக இருக்குது. யுவர் ட்ரீம். இல்லை, எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் வரதான் செய்யணும். வர நேரம் அப்படியே ஃப்ளோவில் போங்க. உங்கள் ஃப்ளோவில் போங்க, அவ்வளோதான். ஃப்ளோவில் போங்க, வர்றதை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ளோவில் போங்க, அவ்வளோதான் பண்ணுங்கள். நானும் அதை பண்ண போகிறேன், நீங்களும் பண்ணுங்கள். கொஸ்டின் கேட்டால் சொல்லவா போகிறீங்க? அதுக்கு தானே வீடியோவை போட்டிருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்ட கொஸ்டின் கேட்டுதாங்க. கரெக்டு தான், கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. உங்கள் லவர் நேம் என்ன அண்ணா? அடுத்து, ஏ அண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் என்ன அண்ணா? அது உனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் என்ன அண்ணா? எனக்கு டியர் காம்ரேட்ல புலராத காதல் சாங். நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களா? பண்ணா சொல்லி நிறுத்து சொல்லுங்கடா. நீங்க கார்ட்டூன்ஸ் பாப்பீங்களா? கார்ட்டூன் மட்டும்தாங்க பார்ப்பாங்க. கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பார்க்குறதுனா டீன் டைட்டன்ஸ் கோ. நான் பார்ப்பேன், அது நல்லா இருக்கும். சாப்பிட முடியல பார்ப்பேன். அது நைட்டு அது பார்க்கலன்னா சாப்பாடுக்குள்ளே இறங்காது. அதை வச்சு பார்க்குறது நல்லாயிருக்கும். அது போட்ட எபிசோடே திரும்ப போட்டாலும் பார்க்குறது நல்லாயிருக்கும். நல்லா தான் இருக்கும். நிக் நேம் சொல்லு. எனக்கு நிக் நேம் நிறைய வச்சுருக்காங்க. அது ரொம்ப எதுனா கேமரா கொடுத்துருவாங்க. போட்டோ எனக்கே தெரியாது, இப்போ தான் தெரியும். ஆமாம். ஹாய், எப்படி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். அன்னைக்கு சாப்பிட்டேன். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஒரு வருஷத்தில் அந்த நாள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்ன காலேஜ் படிக்கீங்க? உங்கள் காலேஜ் நேம் என்ன? உங்கள் க்ரஷ் நேம் என்ன? காலேஜ் நேம் காமராஜ் காலேஜில் படிக்கேன். நான் படிக்கேன். ஆமாம். க்ரஷ் நேம் வந்து ராஷ்மிகா தான். ரஷ்மிகா பிடிக்கும் உனக்கு? ஆமாம். நிறைய ஃபாலோவர்ஸ் தெரியும். ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். முடிஞ்சா ஓகே. இப்போவுமே அவங்க வீடியோ எடுத்து 1 மணி நேரம் ஆயிருக்கும். நிறைய பேர் கேட்ட கேள்வியே நிறைய இருக்குது. அதிகமாக கேட்ட கொஸ்டின் சொல்லுங்க. ஹேர் கேன் யூஸ் பண்ணுங்க. எந்த ஊர், என்ன நேம், உங்கள் ட்ரீம் என்ன? நார்மல் கொஸ்டின் தான். சிங்கிளா கம்ப்யூட்டரா? சிங்கிளா சிங்கிள் தான். ரைட்டு. இது வந்து இப்போ
நான் இது வந்து ஓல்டு ஸ்டோரி தான் வச்சுருந்தேன், அதனால் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். இப்போ எங்கள் அடுத்து இன்னொரு வைப்பேன். இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கப்புறமும் மேலும் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க கண்டிப்பாக திரும்பி Part 2 வந்து சொல்கிறேன், முடிஞ்சா லவ் ஸ்டோரின்னு சொல்கிறேன். சொல்லுவான், கண்டிப்பாக சொல்லுவான், சொல்லவும் நானே சொல்லுவேன். பாப்போம். ஓகே, பார்ப்போம். பாய்.